சமுதாயத்தில் பொறுப்பாக இருக்கிற சில பேர் பேசின பேச்சுக்கள் அது எதாக இருந்து கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். நல்ல சிந்தனையே உங்களுக்கு வராதா? கேட்டது என்னங்கிறதெல்லாம் விவரத்தை சொன்னால் நீங்கள் ரொம்ப வியப்படைவீங்க. நல்ல நம்பிக்கை இருக்குது, தேமுதிக எங்களோட வரும். நான் கூட தான் போகல, அநேகமாக வேறு இடத்துல போகும்போது இல கணேசனை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்வீங்களோ? தேமுதிக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அதிமுகவை விட பாஜக தான் ரொம்ப குறியாக இருக்கீங்களோ? நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்கின்ற எண்ணம் எங்களுக்கு அதிகமாக இருப்பது இயற்கை தானே. அதனால் மோடிக்கு ஆதரவாக இருக்கிற கட்சிகள் வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் அத்தனையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். பாஜக மிரட்டி தான் அதிமுகவை கூட்டணிக்கு பணிய வச்சதா சொல்கிறாங்களே, உண்மையா? ஒன்று புரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு கட்சிக்கும் மிரட்டி எதையும் செய்ய முடியாது. பெரிய கட்சி சிறிய கட்சி என்பதும் தவறான வார்த்தை. ஒரு கட்சி, அதுவும் அகில இந்திய அண்ணா திமுக எம்ஜிஆர் போன்றவர்களால் தொடங்கப்பட்டு ஒரு சிறந்த ஆளுமையாக இருந்த செல்வி ஜெயலலிதா தலைமையில் இயங்கி கடந்த தேர்தலில் தனித்தே போட்டியிட்டு வெற்றி பெறுவேன் என்று சொன்னது மாத்திரமல்லாமல் அது ஆணவத்தின் வெளிப்பாடு என்று கூட சில பேர் விமர்சனம் செய்தார்கள். ஆனாலும் அது நம்பிக்கையின் வெளிப்பாடு என்று நிரூபிக்கின்ற வகையில் 2 தொகுதிகள் தவிர அத்தனையிலும் வெற்றி பெற்று ஒரு இடம் கூட திமுக வெற்றி பெறாமல் செய்திருக்கிற செல்வி ஜெயலலிதா இருந்த கட்சி, அதை பற்றி அவ்வளவு சாதாரணமாக எடை போட முடியாது. மிரட்டியெல்லாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாது. போன தேர்தலில் தனிச்சு நின்ற அதிமுகவை கூட்டணின்னு சொல்லி எப்படி 5 சீட்டு வாங்கினீங்க? இல்லை, 5 இடம் என்பது ஏற்கனவே நாங்கள் வெற்றிருக்கிறோம். முதலாக நாங்கள் நின்றபோது கூட 5 இடங்கள் தான். இது 5, 6, 7 என்கின்ற எண்ணிக்கை பொறுத்ததல்ல. உங்களை பொறுத்தவரையில் பாரதிய ஜனதா கட்சி நிற்கின்ற இடங்கள் 5 என்று கருதுகிறீர்கள். எங்களை பொறுத்தவரையில் நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்று கைதூக்கக்கூடிய எம்பிக்கள் எண்ணிக்கை 40 என்று நாங்கள் கருதுகிறோம். நரேந்திர மோடி என்பவர் எங்கள் கட்சியை சார்ந்தவர், ஆனால் இப்போது நாட்டுக்கு சொந்தமானவர், பிரதமர். அதனால் அதிகமான பெருமை அப்படித்தான் இருக்க வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் 5 சீட்டு வாங்கியிருக்கீங்க, ஆனால் நீங்கள் எவ்வளோ கேட்டீங்க இனிஷியலாக? கேட்டது என்னங்கிறதெல்லாம் விவரத்தை சொன்னால் நீங்கள் ரொம்ப வியப்படைவீங்க. நான் கடந்த பல தேர்தல்களில் கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தையை நடத்துறதற்கே அது உண்மையிலேயே ஒரு மாதிரி ஒரு விரக்தி தரக்கூடிய, வெறுப்பு தரக்கூடிய ஒரு நீண்ட ஒரு செயல்பாடு. ஆனால் நான் யாரோடெல்லாம் அப்படி பேசினேன்னு சொல்கிறவங்கெல்லாம் இப்போ கூட்டணியில் எங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நான் அதை இப்போ சொல்ல முடியாது. பின்னாடி ஒரு நாளைக்கு நீங்கள் வாங்க, விரிவாக நான் சொல்கிறேன். ஆனால் மொத்தத்தில் உடனே கேட்டது குறைஞ்சி போச்சு, 5 நிமிஷத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சுன்னு எந்த கூட்டணியும் நடக்கிறதில்ல. எங்களுக்கு மாத்திரமே இல்லை, எல்லா கட்சிக்கும் அப்படி தான் இருக்குது. அதனால் அப்படி தான் கேட்பாங்க. பல நேரத்தில் பாண்டி பஜார் வியாபாரம் மாதிரி இருக்கும், புரியுதா? பாண்டி பஜார் வியாபாரத்தில் ஒரு சாமான் என்னன்னு கேட்டால் அவன் திடீர்னு 1000 ரூபாம்மா, கடைசியில் 1 ரூபா குறையாதுன்னு வேறு பேசுவான். கடைசியில் 500 ரூபா கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வருவீங்களா இல்லையா? பேசி அப்படிலாம் கூட நடக்கும். ஒருவேளை தேமுதிக கூட்டணிக்கு வரலன்னா அந்த சீட்டெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பாஜக கேட்குதாமே. நல்ல சிந்தனையே உங்களுக்கு வராதா? என்னை பொறுத்தவரையில் நல்ல நம்பிக்கை இருக்குது, தேமுதிக எங்களோட வரும். வல்லன்ன பிறகு என்ன இருந்தாலும் நீங்கள் தினமலர் தான். அதனால் நானும் இங்கே தான் இருக்கேன். நான் உடனே தொலைபேசியில் என்னை தொடர்பு கொண்டுவிட்டு வாங்க, அப்போ நான் கருத்து சொல்கிறேன். கூட்டணி குறித்து பியூஷ் கோயல் சென்னையில் அறிவிக்கும் போது எச்ராஜா அங்கே வரல. அதிமுக தரப்பில் எச்ராஜாவை ஒதுக்கி வச்சாதான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோம் அப்படின்னு எதனா சொன்னாங்களா? நான் கூட தான் போகல, அநேகமாக வேறு இடத்துல போகும்போது இல கணேசனை ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்வீங்களோ? இல்லை, எனக்கு எச்ராஜா அன்னைக்கு வேறொரு இடத்துல நிகழ்ச்சி இருந்தார். 2வது, எச்ராஜா இப்போது பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற இடம் எவராலும் எந்த காலத்திலும் ஒதுக்கப்பட முடியாத நிலைமையில் அவர் இருக்கார். கொள்கை ரீதியான பிடிப்புள்ளவர். மாணவ பருவத்திலிருந்து நம்முடைய கொள்கை ரீதியாக அவங்க அப்பா RSS 48 தடை ஆன பொழுது அதை எதிர்த்து சத்தியாரம் பண்ணி மதுரையில் ஜெயிலில் இருந்தவர் அவங்க அப்பா. எனக்கு அவங்க அப்பா தான் முதல் தொடர்பு. நான் அவர் தொடர்பு கொண்டபோது ராஜா அவர்கள் உயர்நிலைப்பள்ளியில் மாணவனாக இருந்தவர். அந்த காலத்திலிருந்து கொள்கை பிடிப்போடு இருக்கக்கூடிய ஒருவர் ராஜா. அதனால் உங்கள் கேள்வியை என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. சீமான், திருமுருகன் காந்தி போன்றவர்கள்லாம் புல்வாமா தாக்குதல் அரசியலுக்காக பாஜக செய்யும் நாடகம் அப்படின்றாங்க, அது உண்மையா? நீங்கள் பொறுப்பான எதிர்க்கட்சி தலைவர்கள் அல்லது மற்ற தலைவர்கள் அல்லது சமுதாயத்தில் பொறுப்பாக இருக்கிற சில பேர் பேசின பேச்சுக்கள் அது எதாக இருந்து கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன். திருமுருகன் காந்தி போன்றவர்களுடைய நடவடிக்கைகள் மேலே அவங்கெல்லாம் தேசத்துக்கு உகந்த நடவடிக்கையாக இல்லை. தேச விரோத சக்திகள் தமிழ்நாட்டில் பரவலாக இருக்கிறது என்றால் அதுக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய நபர்கள் என்று என்னுடைய மனதில் ஒரு ஆழ்ந்த எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது.
அது உண்மையாகவும் இருக்கலாம் என்று கருதுகின்றேன். அவங்களை போன்றவர்களுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. அவங்களையும் மீறி தமிழ்நாடு எப்போதும் தேசியத்தின் பக்கம் இருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தேசியம் தமிழகத்திலும் வெல்ல. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.